Hello friends, welcome to Fantasy Gurdam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா உமன்ஸ் vs வெஸ்ட் இந்தியன் உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடக்கிற செகண்ட் T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க, வெஸ்ட் இண்டீஸ் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ரெண்டாவது மேட்ச். இந்த ரெண்டாவது மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 17ஆம் டிசம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் எங்க பிளே பண்ணாங்களோ அதே வெனுவை தான் பிளே பண்றாங்க. மும்பைல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த வெனுவோட பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வெனு பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்சை பத்தி தெரிஞ்சிருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பெரிய அளவுக்கு விக்கெட்ஸே கிடைக்கல. ஒரே ஒரு பவுலர்ஸ் ஒரு விக்கெட் சம்திங் அப்படிதான் இருந்துச்சு. வேற ஆப்ஷன்ஸ்ல விக்கெட்டே இல்லை. இந்த வெனுல ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல நல்லா ஃபாஸ்ட் பாலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருக்கலாம். அதை பயன்படுத்தி ஃபாஸ்ட் பால்ஸ் விக்கெட் எடுத்தாதான் உண்டு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பால்ஸ்க்கு பெருசா விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இதுல ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்றாங்க. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி, செகண்ட் பால் பண்ணாலும் சரி, ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங்கா இருக்கு. பர்டிகுலரா செகண்டா பால் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா வந்து இருக்கு. இதுல பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லாவே வந்து பிளே பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ற பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட ஒரு 160 to 170 பிளஸ் மேல டார்கெட் வச்சிட்டாங்க அப்படின்னா செகண்டா பேட் பண்ணும் போது அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றாங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. பட் பெருசா விக்கெட் கிடைக்கிறது இல்ல. இந்த ஸ்பின்னர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா விக்கெட் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பேட்ஸ்மேனுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு பெருசா வந்து அவங்களால ஸ்கோர்ஸ் எடுக்க முடியல. அப்படி இருக்க பட்சத்துல இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸுக்கு போத் சப்போர்ட்டிங்கா இருக்கு. அதுல பர்டிகுலரா ஃபர்ஸ்டா பேட் பண்ற பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங்கா வந்து இருக்கு. பட் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ணவங்க அதே மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. இப்போ கொஞ்சம் பிச்சர் மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றத்துல முதல் மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கட்டும், சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல டெலிகிராம்ல வந்து கொடுக்குறோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ நீங்க நம்ம எக்ஸல் ஆப் இன்னும் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல நிறைய மேட்சஸ்க்கு ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உமன்ஸ் மேட்ச் இருக்கட்டும், இல்ல இன்டர்நேஷனல் மேட்சஸ், இல்ல WBBL மென்ஸ் BBL மேட்சா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அறிவிச்சிருக்காங்க. கபடிக்கு இருக்கட்டும், BBLக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கிவ்வேஸ் வந்து கொடுக்குறாங்க. நிறைய பிரைசஸ் வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு முறையா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிட்டாவே உங்களுக்கு அதிகமா நீங்க எந்த ஆப்லயும் வந்து வின் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. பார்த்தா வெனுவை கடை வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 6 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் செகண்டா பண்ணவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வின் பண்ணிருந்தாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் அந்த பிச்சோட தன்மை ஃபுல்லா சேஞ்ச் ஆனது. பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு முதல் வின்னிங்ஸ் வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் வின்னிங்ஸ் வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வின்னிங்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. ஓவராலா செகண்டா பேட் பண்ணும்போது 5 விக்கெட் இருக்காங்க. ஸோ பிச் வந்து சேஞ்ச் ஆனாலும் எப்படி வேணா மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் 155. அகேன்ஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இந்தியா உமன்ஸ் 195 அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரும் சேம் இந்தியா உமன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. 138க்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ அடுத்ததான் ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸ், ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் பிளே பண்ண கிடையாது, லாஸ்ட் 5 வருஷத்துக்கு வரையும் எப்படி பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுல ஓவரால் 9 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் லாஸ்ட் 5 வருஷத்துல 9 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் இண்டியன்ஸ் ஒரு மேட்ச் கூட வந்து வின் பண்ண கிடையாது. ஸோ ஹெட்வெட்லயும் பியூர்லி அப்பர் ரேட் இந்தியா தான் வந்திருக்காங்க. இப்போ அடுத்ததான் ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் லெவல்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, உமா செட்ரி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜெமிமா ரொட்ரிகஸ், ஹர்மன்பிரீத் கவுர், ரிச்சா கோஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், தீப்தி சர்மா, சாதனா, ராதா யாதவ், சீமா தகூர், தைஜா சாது,
ரேணுகா சிங் தாகூர். ஸோ இதுதான் இந்தியா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷனா வந்து இருக்கு. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டீம்ஸோட ஒரு பிளேயிங் பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ், குயினா ஜோசப் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. கேம்பல் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். டோன்டின், கர்ஜனாபி, ஹென்ரி, ஹபி ஃபிளெச்சர், ஜைடன் சேம்ஸ், மங்கிரு, கரிஸ்மா அண்ட் கர்னல். ஸோ இதுதான் வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷனா வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீம்ல இருந்தும் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ், டபுள் ஆஃப் ஸ்பேஸ்ல யார் யாருக்கு இருக்கு, சிங்கிள் ஆஃப் ஸ்பேஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க போத் இன்னிங்ஸ்ல அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியா உமன்ஸோட ஸ்டார்டிங் 11ஸ்ல இருந்து யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல ஸ்மிருதி மந்தனா, உமா செட்ரி ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸ்மிருதி மந்தனா, ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்டா பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாங்க. லாஸ்ட் மேட்சும் இதுதான் சொல்லியிருந்தேன். அதுல அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் அதுல வந்து ஒரு இது இருக்கு என்ன அப்படின்னா, ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச் ரீசெண்டா வந்து ஒரு 10 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 7 மேட்ச்ல செகண்டா பேட் பண்ணும்போது தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. அதுவும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குற அளவு கூட நல்லா வந்திருக்காங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ஒரு பேலன்ஸுக்கு ஒரு 3 மேட்ச் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் அவங்க ட்ரீம் டீம்ல வராங்க. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது லாஸ்ட் 10 மேட்ச்ல ட்ரீம் டீம் வந்தா கிடையாது. ஒரு மினிமம் ஒரு 3 மேட்ச் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. பேலன்ஸுக்கு 7 மேட்ச்மே செகண்டா பேட் பண்ணும்போது தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. ஸோ அப்படியே இருக்க பட்சத்தில் ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் இருப்பாங்க. கேப்டன் நீங்க கிராண்ட் டேக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 25% போது ஒரு அளவு ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத கிடைச்சிடும். கண்டிப்பா 1 or 2 கேஜஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் மிடில் ஆர்ல நல்ல ஸ்மிருதி மந்தனா நிக்கிறனால 1 or 2 கேஜஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓவராலா ஸ்மிருதி மந்தனா நம்ம ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது பேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. இதுல வந்து உமா செட்ரியை பொறுத்த வரைக்கும் பெருசா ஆப்ஷன்ஸ்ல எதுவுமே இல்லை. பேட்டிங்ல வந்து மட்டும் மினிமம் ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சா மட்டும் தான் அவங்களால ட்ரீம் டீம்ல வர முடியும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இல்ல. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்லாவே சூப்பரா பேட் பண்ணியிருந்தாங்க. அந்த பவர் பிளே நல்லா பயன்படுத்தி ஒரு 25+ ரன் வரை அடிச்சாங்க. சேம் இந்த மேட்சும் ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்குமாங்கிறது பெரிய குஷ்டமாக்காக இருக்கு உமா செட்ரியை பொறுத்த வரைக்கும். இதுல ஜெமிமா ரோட்ரிகஸ் லாஸ்ட் மேட்ச் சிங்கிள் மேனா நின்று மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்க ஒரு 78+ ரன் வரையும் அடிச்சிருந்தாங்க லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் இந்த வெனுல நல்ல ஆவரேஜ் இருக்கு, இருந்தாலும் பர்டிகுலர் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 50-50 ஆப்ஷனா வந்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் ஆவரேஜா இவங்களுக்கு வேற 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்க முடியும். அது ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புகள் இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் இருக்கு. இல்ல நீங்க வந்து போத் இன்னிங்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் இவங்க ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. சேம் ஸ்மிருதி மந்தனாக்கு என்ன சொன்னா அதே தான் ஜெமிமா ரோட்ரிகஸுக்கும். ஏதாச்சும் 1 or 2 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க மேட்ச்ல செகண்டா பேட் பண்ணும்போது தான் ஒரு ஆவரேஜா ஒரு 25ல இருந்து 30+ ரன் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஜெமிமா ரோட்ரிகஸ் செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து இருப்பாங்க. இதுல ஹர்மன்பிரீத் கவுர் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கொஞ்சம் ஏர்லியா வந்து விக்கெட் இழந்துட்டாங்க. ஆவரேஜா ஒரு 15 சம்திங் அப்படிங்கிற ஸ்கோர் வந்து கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச் நீங்க சேம் அதேதான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. ஹர்மன்பிரீத் கவுர் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நல்ல ஸ்கோர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்களோட ஆப்ஷன் வைஸ்ல நீங்க பார்க்கும்போது செகண்டா பேட் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் ஹர்மன்பிரீத் கவுர்லாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நிறைய பேர் ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச் அவரோட டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. லாஸ்ட் மேட்சை மட்டும் பார்த்து இந்த மேட்ச் டீமை மேக் பண்ணாதீங்க. ரீசெண்ட் வைஸ்ல அவங்க பிளே பண்ணிருக்க ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு எப்படி பிளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ ஹர்மன்பிரீத் கவுர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை, செகண்டா பேட் பண்றாங்கன்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ரிச்சா கோஸை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. காரணம் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க, அது ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. பேட்டிங் வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு 20-25+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் அவங்க அடிக்கிறாங்க கிடைக்குது அப்படின்னா வச்சுக்கலாம். பேட்டிங்ல இருந்து விக்கெட் கீப்பிங் மூலமா அந்த ரன் அவுட், ஸ்டெம்பிட், கேச்சஸ் மூலமா கிட்டத்தட்ட 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓவராலா ரிச்சா கோஸ் நம்ம ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரிச்சா கோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க போத் இன்னிங்ஸ்லுமே. அதர்வைஸ் தீப்தி சர்மாவும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர்.
இந்த வெனு நல்லாவே ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல போத் இன்னிங்ஸ்மே தீப்தி சர்மா நம்ம 2 விக்கெட் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்லயே பேட்டிங் இருக்கு, டாப் 6ல பேட்டிங் இருக்காங்க. இன்கேஸ் டாப் ஆர்டர்ல என்ன 1-2 பிளேயர்ஸ் இயர்ல கொஞ்சம் விக்கெட் இறந்துட்டாங்க, ஒரு 14 ஓவர் 15 ஓவர் ஸ்மிருதி மந்தனா தீப்தி சர்மா வந்து பேட்டிங் ஆர்டர் வராங்க அப்படின்னா கண்டிப்பா தீப்தி சர்மா இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோருங்கிறது குயிக் ஃபயரா வந்து அடிக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. இல்ல கடைசி ஒரு 3 ஓவர் தான் பேட்டிங் ஆர்டர் வராங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். 2 விக்கெட் 50, ஒரு 20+ டீம்ல கணக்கு ஒரு 24 ஓவராலா ஒரு 75+ இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தீப்தி சர்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க போத் இன்னிங்ஸ்லுமே. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா சாதனா, சாதனாக்கு வந்து பெருசா ஆஃப் ஸ்பேஸ்ல எதுவுமே கிடைக்கல, லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஆகட்டும் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா டாப் 6மே நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்டிங் யூனிட்ல இருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் சாதனா பேட்டிங் வந்து அவங்க வந்து ஒரு 30-40 ரன் அடிச்சாதான் ட்ரீம் டீம்ல வர முடியுங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். சாதனா இருந்து ஆவரேஜா ஒரு 15ல இருந்து 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்க முடியும். இதுல ராதா யாதவ் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன் போத் இன்னிங்ஸ்லுமே எப்ப நான் கொடுத்து பாருங்க, ஒன்னா கிராண்ட் லீக் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு ஓவராலா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா தான் வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான விக்கெட் சொல்லுவோம் ராதா யாதவ் வந்து எடுத்திருந்தாங்க சொல்லுவோம். ராதா யாதவும் டஸ்டர் சாது இவங்க 2 பேரும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நல்லாவே பவுலிங் இருந்துச்சு. இதுல ராதா யாதவ் சேம் இந்த மேட்சும் செகண்டா பவுல் பண்றாங்கன்னா கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான வேணா 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் பேட்டிங் வந்தாங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பேட்டிங் ஆட வருவாங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். வந்தாங்கன்னா 10ல இருந்து 15% வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது ராதா யாதவ் பொறுத்தவரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல சீமா தாக்கூர் இந்த மேட்ச் கொஞ்சம் வின்னிங்ஸோட தான் போறாங்க. ஸ்பின்னருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்குது. சீமா தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது வேணா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கோங்க. 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா ஆனா 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா இவங்களோட 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவும் இல்ல. இதுல டைசர் சாதுவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் இவங்க தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாங்க. ஹைலி மேத்யூஸ் முக்கியமான விக்கெட்ஸ் பூரா இவங்க தான் வந்து எடுத்திருந்தாங்க. 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க. சேம் அதே தான் நான் சொல்றேன். இந்த மேட்சும் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்க இருந்து 1 or 2 விக்கெட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படியே எதிர்பார்க்க முடியாது. 1 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். செகண்டா பவுல் பண்ணும்போது 1 or 2 விக்கெட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ரேணுகா சிங் தாக்கூர் அண்ட் சீமா தாக்கூர் இவங்க 2 பேரும் தான் கடைசி அந்த டெத் ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க. பவர் பிளேல அவங்க ரேணுகா சிங் தாக்கூர் பவுல் பண்ணுவாங்க. அண்ட் கடைசி அந்த 19-20 ஓவர் இவங்க 2 பேர் தான் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 பேருமே பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ரேணுகா சிங் தாக்கூரா இருக்கட்டும் சீமா தாக்கூரா இருக்கட்டும் 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. 2 பேர் இருந்து 1 இருந்து அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ் லாஸ்ட் மேட்ச் டோட்டலி ஃபிளாப். எல்லாருமே கிட்டத்தட்ட 100% பிளே பண்ண அத்தனை பிளேயருமே ஹைலி மேத்யூஸுக்கு தான் ஸ்மால் கேப்டன்ஷிப் வந்து கொடுத்திருந்தாங்க. ஹைலி மேத்யூஸ் டோட்டலி ஃபிளாப்பா தான் வந்து இருந்தாங்க. பெருசா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் எதுவும் இல்ல. குயினர் ஜோசப் தான் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கேம்பல், டோனிட்டன் இவங்கலாம் அவங்களோட பொசிஷன் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதுல கரிஷ்மா நான் ஆல்ரெடி சொன்ன லோ பர்சன்டேஜ் கூட டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு பிளேயர் நீங்க வந்து போத் ட்ரை பண்ண தாராளமா ட்ரை பண்ணுங்கட்டு. கரிஷ்மா அதே மாதிரி 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம யாரை நல்லா நம்புறோமோ, அபி ஃபிளெச்சரா இருக்கட்டும், ஹைலி மேத்யூஸா இருக்கட்டும், யாரை பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அவங்க வந்து பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, கொஞ்சம் ஒஸ்டா அதை வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மேட்ச் அப்படியே சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹைலி மேத்யூஸ் கண்டிப்பா அவங்க வந்து அவங்களோட 4 ஓவருமே இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பவுல் பண்ற பட்சத்துல ஹைலி மேத்யூஸ் நம்ம தாராளமா 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்ல இருந்து இந்த மேட்ச் கண்டிப்பா ஹைலி மேத்யூஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்திருக்கும். பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா அந்த பவர் பிளேல இன்கேஸ் விக்கெட் இழக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் ஹைலி மேத்யூஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க போத் இன்னிங்ஸ்மே. இதுல குயினர் ஜோசப் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மேட்ச் பவுலிங் கிடைக்குமாங்கன்னு பெரிய விஷயம். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் டேக்கிங் கிடைக்கல, அதனால பவுலிங் கொடுத்திருந்தாங்க.
பட் பவுலிங் யூனிட்ல கிட்டத்தட்ட 6 பவுலர்ஸ் மெயின் பவுலர்ஸ் இருக்காங்க, 6-7 பவுலர்ஸ்க்கு மேல இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஜோசப்புக்கு வந்து பவுலிங் கிடைக்குமாங்கிறது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஹைலி மேத்யூஸ் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க, கரிஸ்மா 4 ஓவர், டோனி டென் 3ல இருந்து ஒரு 3 ஓவர் மினிமம் பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. ஜேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர், ஹென்ரிக் ஒரு 3 ஓவர், காலையில ஒரு 2ல இருந்து ஒரு 3, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இவங்க பவுல் பண்ணிருக்காங்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி குயினா ஜோசப் வந்து பவுல் பண்ண மாட்டாங்க. ஸோ விக்கெட்டே கிடைக்கலையே, ஒரு பவுலிங் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குயினா ஜோசப் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து பெருசா வந்து கை கொடுக்கல. பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ரன் அப்படிங்கிறது அதனால ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஆவரேஜா ஒரு 30 பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. கேட்சஸ் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் ஆகட்டும் வேற எதுவுமே இல்லாத உங்களுக்கு ஒரு மைனஸா வந்து இருக்கு. நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணும்போது இவங்க வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல கேம்பல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் போத் இன்னிங்ஸ்லுமே மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாங்க. ஆவரேஜா விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் கண்டிப்பா 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேம்பில் பொறுத்த வரைக்கும். இதுல டோனி டென், ஸோ டோனி டென் தான் யாருமே எதிர்பாராத சம்பவங்கள்லாம் பண்ணது போறான். சிங்கிள் மேல மேட்சஸ் கொண்டு போயிட்டு இருந்தாங்க, 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதிலும் ட்ரீம் டீமோட ஒரு கேப்டனாவே வந்திருந்தாங்க டோனி டென். ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல பார்க்கும்போது இருக்கட்டும், இப்ப பிளே பண்ண மேட்ச் எல்லாமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. சேம் இதே பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். 2ல இருந்து ஒரு 3 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல டோனி டென் நம்ம ஒரு விக்கெட் போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட்ங்கிறத கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு விக்கெட் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல கூட ஒரு 4 ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்ல வந்து கண்டிப்பா ஒரு 20ல இருந்து 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 20 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஓவராலா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ஆவரேஜா வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு மேலேயும் எடுக்கலாம், ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கணும். ஒரு ஆவரேஜா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத டோனி டென் நம்ம எதிர்பார்க்கலாம். ரஜினாபி வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லாத ஒரு பிளேயர். பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 30+ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கணும். அடிச்சா மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவும் இல்ல. இதுல கெனல் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 3 ஓவர், அதிகபட்சம் ஒரு 4 ஓவர் வரையும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ்ல இவங்க வந்து 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் தான் எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், இந்த மாதிரி ஆப்ஷன் தான் எதிர்பார்க்க முடியும். பேட்டிங்ல வந்து ஒரு குயிக் ஃபயரா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஹென்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹென்ரி இப்போ அதர்வைஸ் ஹபி ஃபிளெச்சர், ஸோ லாஸ்ட் மேன் ஹேலி மேத்யூஸ், ஹபி ஃபிளெச்சர் 2 பேருமே மைனஸ்ல தான் வந்து போயிருந்தாங்க. இந்த மேட்ச் டோட்டலா அப்படியே சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹேலி மேத்யூஸும் ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஹபி ஃபிளெச்சரும் ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹபி ஃபிளெச்சர் செகண்டா பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்க வந்து எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபீல்டிங் பொசிஷன்லாம் லாங்ல தான் வந்திருக்காங்க, கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் உள்ள இடத்துல தான் நிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்துக்கும். ஸோ இந்த மேட்ச் ஹபி ஃபிளெச்சருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. இதுல ஜைராஸ் ஜேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட் ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா விக்கெட் கிடைக்குமாங்க கொஸ்டின் மார்க். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் பெருசா எதுவும் இல்லை. அடுத்ததா மங்கிரு, ஸோ மங்கிரு பேட்டிங் ஆர்டர் மேலதான் போகும். ஸோ லாஸ்ட் மேட்ச் டக்குனு விக்கெட் எழுந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து கீழே கொண்டு வந்திருந்தாங்க. இவங்க பேட்டிங் ஆர்டர் மேல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ பேட்டிங்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை, வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் எதுவுமே இல்லை. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்காங்க, பட் விக்கெட் கீப்பிங் கேம்பல் தான் வந்து பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஒபேட் பண்ணி இவங்களை கன்சிடர் பண்ணாம வேற பிளேயர் நீங்க ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். இதுல கரிஸ்மா, ஸோ லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான் இந்த மேட்சும் ஒரு டிஃபரன்ஸிஃபிக்கா ஒரு பிளேயரை பொறுத்து இப்போ ஒரு கரிஸ்மா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது கரிஸ்மா இருந்து 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்திருக்காங்க. ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. நீங்க செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 டீம் மேக் பண்றீங்க கிராண்ட் லீக்னா ஒரு 5 டீம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 5 டீம்லயாச்சும் கரிஸ்மாக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல கர்னல்,
ஸோ கேரளா பொறுத்தவரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்த வெறும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட்டிங் எதுவும் இல்லை. பட் இதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணியிருந்தாங்க, விக்கெட் டேக்கிங் நல்லாவே இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்ட் வைஸ்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு பெருசாக சப்போர்ட்டிங் இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கேரளாட்டு நம்ம ஒரு விக்கெட் அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான ஒரு 2 விக்கெட், ஸோ இந்த மாதிரி ஆல்சோஸை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ரெண்டு டீம்லயுமே போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூசுவல் ஹைலி மேத்யூஸ் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபிளாப் ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி போத் இன்னிங்ஸும் அவங்க தான் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஒரு மேட்ச் அவங்க பிளே பண்ணதை வச்சு அவங்க வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ரீசெண்ட் வைஸ் ரெக்கார்ட் வைஸ்ல சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்து இருப்பாங்க ஹைலி மேத்யூஸை பொறுத்த வரைக்கும். அதர்வைஸ் கேம்பல் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர், டொட்டின் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல ஹஃபி ஃபில்ச்சர் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்குங்க. இதுல ஹென்ரி ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கனாலும் பேட்டிங்ல இருந்து அடிக்கிறது கூட கிட்டத்தட்ட ஒரு 50+ பார்ட்டிசிபேட் கூட வரது வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்குங்க. இதுல கரிஸ்மா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் லோ பர்சன்ட் இருந்தாங்க, இந்த மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே பிக் பண்ணிருப்பாங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் இருப்பாங்க. உன்னோட கிராண்ட் லீக்கு வைஸ் கேப்டன் சுட்டுப்பாங்க பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல ஜோசப், ஸோ குயினா ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மேட்ச் அவங்க பிளே பண்ணதை வச்சு இந்த மேட்ச் அதே பொசிஷன் இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லாத அவங்களுக்கு ஒரு மைனஸா இருக்கு. ஸோ 50 ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தா இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்ணும்போது கிராண்ட் ட்ரை பண்ணும்போது அவங்க கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு டீம்ல ஒரு ஆஃப் ஸ்டேஜ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல உமா செட்ரி பேட் பண்ணும்போது ஒரு டிஃபரன்ஸ் மிக்க ஒரு பிளேயர், ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு பிளேயரை நீங்க ட்ரை பண்ண வச்சுக்கோ. உமா செட்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்ண கொடுத்து பாருங்க. அந்த பவர் பிளே யூஸ் பண்ணிட்டு ஒரு 20 ஒரு 25+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல ஜெமிமார் ரோட்ரிகஸ் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா 50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது அப்படியே சேஞ்ச் ஹர்மன்பிரீத் கவுர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்திருப்பாங்க. செகண்டா பேட் பண்றாங்கன்னா 50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிச்சா கோஸ் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். தீப்தி சர்மா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ராதா யாதவ் செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். சீமா தாகூர் அண்ட் ரேணுகா சிங் தாகூர் ரெண்டு பேருமே டெத் ஓவர்ல பவுல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கீங்க. சேம் ரேணுகா சிங் தாகூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே இவங்கள இதுல டைசா சாது, ஸோ டைசா சாதுவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. 1 or 2 விக்கெட்ஸ்ங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் பெருசா எதுவும் இல்லை. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது தீப்தி சர்மா கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாங்க. அது வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன், டொட்டின் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே கிராண்ட் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேம்பல் ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டமான பிளேயர். கரிஸ்மா அண்ட் ஹஃபி ஃபில்ச்சர் ரெண்டு பேரும் எலிமெண்ட் பிளேயருக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுவோம். நீங்க ஆஃப் சைஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஹென்ரி கூட நீங்க ரிஸ்கா ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஹென்ரி கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா ஒரு டீம்லயாச்சும் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்ற ஆஃப் சைஸ்ல இருக்கும் போது. அதர்வைஸ் ராதா யாதவ் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேணுகா சிங் தாகூர், சீமா தாகூர் ரெண்டு பேரும் எந்த பிளேயர் ட்ரை பண்ணிக்கணும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இதுல டைசா சாது செகண்டா பவுல் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். பட் வைஸ் கேப்டனுக்கு இந்த மேட்ச் சூட்டபிளா இருப்பாங்களான்னு என்னை பத்தி பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது வேணா உங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.